அதான செலக்ட் பண்றதுனால இந்த சாப்பிட்டு கீர் சாப்பிட்டு கியர் செலக்ட் கிக்கர் சாப்பிட்டு கிக்கர் நான் எக்கர் சாப்பிட்டேன் கீர் சொல்கிறேன் கியர் செலக்ட் கீர் கியர் சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் இது மாற்றி சொல்லி கொடுக்குறோம். இல்ல செலக்ட் பண்ண எங்க சொல்லி கொடுத்தாங்க செலக்டர் உள்ள அப்படியே மாட்டணும்ல கீர் ரைட்டர் அண்ணா வேற ஏதாவது வாசர் இது பண்ணணுமா? அந்த வந்து சரி அந்த பக்கம் போகணும் இங்கேச்சா ஓகே இப்போ இந்த இதுக்கு சென்டர்ல தான் அப்போ அமுத்திட்டு இந்த லிவர் அமுத்தி பிடிக்கும். அது பெண்ட் ஆகிடக்கூடாது. கீழே இருக்கிற இதுல ஒட்டணுமானா இல்ல மேல இன்னும் கீழே அமுத்தி விடணும். இன்னும் கீழே இறங்க மாட்டேன் வளைச்சிடக்கூடாது. வளைச்சிட்டிங்க கீழே வரும். அவ்வளோதான். அதனுடைய பாட்டு வேலை முடியுது. அதில் ஒரு பிளேடாட்டு ஒன்று எடுத்தீங்களா? சூர்யாவா? ஆமாம் பிளேட்டு ரவுண்டாக இருக்குல்ல அந்த 6 வோல்ட்ஸ் ஓட்டை இருக்கும். 6 ஓட்டை இருக்கா? இல்லண்ணா 2 தான் இருக்கு. 3 இருக்கு. 3 இருக்கு. ஸ்டெப் 4 இருக்கா? மூணு தான் இருக்கு. இதுனா இங்க இருக்குண்ணா. அதில் உள்ள ஸ்டெப் 4 இதா? கீர் ஸ்டார் இதுக்கு பேர். ஸ்டார் இதுக்கு பேர் கீர் ஸ்டார். அதுல ஒரு வாசல் வச்சு வெல்ட் அடிச்ச மாதிரி ஒரு போல்ட் இருக்கு பாருங்க. இதெல்லாம்ண்ணா இதெல்லாம் கிளச்சுக்கு ஒரு 10 சைஸ் போல்ட் இருக்கு பாருங்க. 10 சைஸ் கருப்பு கலரா இருக்கு பாருங்க. அது வர போல்ட் 10 சைஸ் போல்ட். அண்ணா இதாண்ணா அது இல்ல அது பிரேக் லிவர் போல்ட். இதுங்களா? கொஞ்சம் எந்திரிங்க அது 8 வயசு போல்ட். கொஞ்சம் ரிவர்ஸ்ல தள்ளி அண்ணா இது அதுதான் அந்த போல்ட். ஒரு பெட்ரோலைஸ் பண்ணிக்கணும். மறையெல்லாம் அழுக்கா இருக்கு. எப்பயுமே மறை இருக்கிற பொருள் அண்ணா, இது பேர் தான் ஸ்டார் பிளேட். போடு ஸ்டார் பிளேட் போட்டு ஃபர்ஸ்ட் இதுதான் போடணுமா? இந்த ரவுண்டு பிளேட். திருப்பி வரும் சென்டர் அந்த இது அச்சு விழுந்துருக்கு வேறு அப்படியே இந்த அச்சு வரி தான் போடணுமாண்ணா இல்ல இதுக்கு ஏதாவது மார்க் இருக்கா? வைங்க. அப்படி மாற்றி உட்காராது. அந்த சென்டர் ரெண்டு இருக்கு பாருங்க. அதுக்கு தான் ஒரு அவ்வளோ அந்த அச்சு மேலே தான் மாற்றி உட்கார வச்சு பாருங்க. உட்காரு. மரம் நேரா இருக்கா? உட்காருங்க ரெண்டு சைடு எப்படி வேணா மாத்திக்கலாம் மரம் நேரா இருக்கா? மரம் நேரா இருக்கு. போல்ட் போட்டு பாருங்க. போல்ட்டுங்க. கரெக்டாக சீட்டிங் ஆகுது சீட்டிங் ஆகுது ரெண்டு சைடு வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஏற்கனவே அச்சு இருக்கும் பாருங்க. அந்த மாடல் வச்சு மாட்டிடுங்க. வச்சிருக்கதே அப்போ கீர் ஸ்டார் உட்காந்துருக்கா? அதான். அந்த அச்சு அந்த கீர் ஸ்டார் ரவுண்டு கீர் ஸ்டார் அப்ப இப்ப இதை வச்சு மாட்டணும். இதுக்கு மேல வாசல் ஏதாவது வருமானா? ஆமாம் இல்லை அதை மேலே போட்டு இல்ல காடி இருக்கு. காடி இல்லை இல்லை அது உட்கார்ற மாதிரி தான் ஓ இந்த இது உட்கார்றதுக்குங்களா? 10 டி பாக்ஸ் 10 டீ பாக்ஸ். அது இல்லை 10 இங்கே இருக்குது இங்கே இது ஃபுல் டைட் வச்சிரதானே? இரு திரும்ப டைப் பண்ணும்போது திரும்ப வைங்க. ஓகே போதும். வச்சிட்டிங்களா? இப்போ இன்ஜின் நேர் பண்ணிக்கலாம். டைப் போதுண்ணா. நேர்னா நார்மலா எப்பயும் போல நேர். நேர் நேர் இப்போ வந்து கிளட்ச் சைடு மாற்றோம். அந்த பக்கம் ஒரு போல்ட் இருக்கா? இதுங்களா அந்த போல்ட் 10 சைஸ் போல்ட். ஆமாண்ணா. செலக்டர் டைப் பண்ணணும். ஆமாண்ணா. அதை டைப் பண்ணணும். டைட்டா இருக்கா? இங்கிட்ட வந்துருச்சு இந்த பக்கம் லூஸ் ஆயிருச்சு. டைட் பண்ணு. இல்லை இந்த பக்கம் சுற்றி கை 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 டைட்டா இருக்கா? இப்போ ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் சாப்பிட்டு சுற்றி பாருங்க. சுத்துதுங்க. ஃப்ரீயா இருக்கா? ஃப்ரீயா இருக்கு. இப்போ அந்த போல்ட் திருப்பணும் இந்த பக்கம். இப்போ என்ன கியர்? ஒரு கியர் விழுந்துருச்சா? ஸ்ப்ராக்கெட் ஒன்று சுத்துது கீர் இல்லை. இன்னொரு ஸ்டெப். ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் திருப்பி தான் திரும்பணும். அப்பதான் திரும்பணும். இப்போ ஒரு கியர். ஆமா இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இன்னொரு கியர். அதே மாதிரி திருப்பி சுற்றிட்டு ஆமா இன்னொன்று அவ்வளோதாண்ணா. 4 கியர் விழுந்துருச்சா? இப்போ கீழே இருக்கும்போதே 4 கியர் விழுந்துருச்சா செக் பண்ணிக்கலாம். அது ஒரு இது புரிஞ்சிருச்சா? வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா இப்போ நியூட்ரு இது வந்து பண்ணி பார்க்குறேன். ஃப்ரீயாக சுற்றுங்க.
அந்த பக்கம் கீரை திருப்பு. எப்படி போடுறது தலைவர்? அந்த பக்கம் திருப்பிட்டா நான் உங்களுக்கு இந்த சைடு. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் திருப்பி போட்டு பாருங்க. ஒரு கீர்னா எவ்வளோ திரும்புது ஏற்கனவே யூஸ் பண்ணாலும் தெரியும், யூஸ் பண்ணாலும் தெரியும். அந்த சைடு ஒரு கீரு. இப்போ இந்த பக்கம் சாப்பிட்டு சுத்துது. ஓகே. இப்போ இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி மறுபடியும் அப்படி. இப்போ ரெண்டாவது கீரு போயிட்டு இருக்குதா? போயிட்டு இருக்கு. அடுத்து மூணாவது 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 கீரு. அடுத்து அவ்வளோதான். அதுலேயே தெரியும் ஒரு பேசு திருப்பணும், ஒரே பக்கம் திருப்பக்கூடாது. கீர் விழுவுன்னா இப்போ ஸ்லோவாக இருக்கும்போது டைட்டாக விழுவும். ரன்னிங்கில் வந்து எல்லாம் ஃப்ரீயாக சுற்றும்போது ஈஸியாக விழுவும். நியூட்ரல் பண்ணுங்க. ஸ்லோ பண்ணு. எது பண்ண இதுதான் இல்லை இது சுத்தக்கூடாது. ஃப்ரீயாக சுற்றுதா போட்டா போடுங்க. கீர் போடணும். காலில் விடுறீங்க, கையில் விடுறீங்களா? ஏ கீர் போட்டு தாண்டா இருக்கு. நியூட்ரல் பண்றது நியூட்ரல் பண்ணுங்க, மாற்றி மாற்றி திருப்பும். ஒரே பக்கம் திருப்பிட்டீங்க தெரியும். ஸ்ட்ரைட்டாக போடு நல்லா இதை கம்பி தம்பி திருப்பி தள்ளி பாதி பொருள் எல்லாம் முடிச்சுங்க. வளையாதல் விடுங்க. இதுதான் வளையற மாதிரி இருந்தது பால். நேரா வச்சு திருப்பா. இது என்ன திரும்ப மாட்டேங்குது. அவரு திருப்பிட்டு இருக்கிறாரு. இங்கே டைட் பண்ணியாச்சா? டைட் பண்ணியாச்சு. கொஞ்சமா இப்போ திருப்பி விட்டு போடும். மாற்றி மாற்றி திருப்பி இப்போ வந்து பார்த்தோம்னா சும்மா இருக்குங்காட்டி திரும்ப இருக்கு. ஆயில் எல்லாம் சர்க்குலேஷனே ஓடும்போது ஈஸியாக திரும்பி ஒரு விரல் பட்டா கூட டக்குனு கீரில் இருக்கு. கீழே இருக்குதா? முன்னாடி திருப்பு எல்லாமே. முன்னாடி திருப்பு. முன்னாடி இப்போ நியூட்ரல் வந்துச்சு. நியூட்ரலுக்கு நியூட்ரல்னா இந்த சாப்பிட்டு மட்டும் தான் சுத்தம். இது சுத்தாது. இது சுத்தாது. போட போட 40 போகணுமா 20 போகணுமா? இது சுத்துதா? பிடிச்சாலும் இது சுத்த முடியாது. இதை நியூட்ரல் போட்டா இது முடிச்சுட்டா இது தனியாக சுத்திக்கலாம். ரெண்டாவது கீர் போகுதா? 40ல் போகுது. அடுத்து அடுத்து 60ல் போகுது. இப்போ அவ்வளோதான். 90 போகணும்னா இன்ஜின் எல்லாம் ஃபிட் பண்ணணும். அடுத்து குறைச்சிக்கலாமா? குறைச்சிடுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு இருக்காங்க. வந்துருச்சு. ஓகேவா? கீர்லாம் டவுட் ஆயிடுச்சா? ஓகேவாண்ணா? இல்லை கேட்டீங்களா? ஒரு கீழ் எடுத்து போட்டீங்களா? கிக்கர் சாப்பிட்டு அவனே தான். இந்த சைடு கழுவியாச்சா? வந்து அதை வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அதை போட்டணும் ஃபஸ்ட்டு. இது பண்ணுங்களா? இப்படி பண்ணோம்னா இப்படி பண்ணணுமா? ஏதாவது மார்க் இருக்கானா? போடுறது கரெக்ட் தான். ஓகே. இப்போ இதில் ஃபஸ்ட்டில் போட்டோம்னா இப்போ கிராங்கு இது வந்து நேராக இங்கே கிளட்சில் வர்ற பல்லுக்கு இது கனெக்டரு. ஃபஸ்ட்டு பேரிங் மேலே உட்காரணும். அதான் இந்த ஸ்டெப்பு, இந்த சின்ன ஸ்டெப் வந்து இந்த பழைய ஓல்டு வண்டியில் வந்து ஃபுல் வீல் வரும், அந்த கட்டு வராது. அதான் இந்த கட்டு வராமல் இது சேர்ந்து பல்லு சக்கரமாகவே இருக்கும். இப்படி திருப்பி போட்டு பார்க்குறாங்க. இந்த வீலை போட்டு பார்த்தா இங்கே போய் இடிக்கும். திருப்பி போட்டு உள்ள முழுசாக போகாது. நீங்கள் அப்படி மாற்றி மாட்ட முடியாது. முழுசாக போகாது. பாதி இது தடுத்து நின்றுக்குது. எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு அதுக்குள்ளே இது இருக்காது. அப்படிதான் போய் நிற்கும். அது செக் பண்ணி வீலை மாற்றி போடலான்னாலும் போட்டோம்னா அது போய் உட்காராது. ஸ்டெப்பு நல்லா நின்று கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு ஜாமான் முன்னாடி இன்னொரு வாசி ஃப்ளக்ஸ் கடியில் வயிற்று பாஸ் ஒரு கெட்டி வாசம் இருக்கா? அந்த 2 நட்டு கடியில் அது க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கு. தொடக்க வேண்டாம். ஆயில் வேஸ்ட் துணி அதை தொடச்சானே எச்சா ஆகுது. பேண்ட்டோட பேண்ட் எதுக்கு இருக்குது? ஏற்கனவே அதுக்கு மண்ணாக தான் இருக்குது. கையில் மண் விட்டுதோ இல்லையா அந்த துணியில்? சரி போச்சு. ஆமாம், கிராங்கில் மாட்டுனீங்க. இல்லை அது கிளச்சு கியர் சாப்பிட போடுச்சுன்னா கிராங்கில் மாட்டுன்னு மாற்றி அந்த பக்கம் மாட்டுறதுல. இப்போ ஒரு உருண்டை புஷ் இருக்கு பாருங்க, ஓரல் கல்லாட் சின்ன புஷ் கிளச்சுக்குள்ளே இருக்கு பாருங்க. அதெல்லாம் கிளச்சு செட்டுங்க ஹவுசிங்க, அதுக்குள்ளே ஒரு புஷ் இருக்கு. இதுக்குள்ள ஒரு புஷ் இருக்கு. அந்த புஷ் வச்சு தரும்.
அளவு எடுத்துட்டியா? மோதிரம் செஞ்சிடலாம். மாட்டான் அதே போன தொடக்காதரா கையில் ஓட்டுக்கோ. நீ காசு போட்டு வாங்கி இப்போ கிளச் ஹவுசிங். இதுக்கு இந்த சவுண்ட் வருது. சவுண்டு ஓகே ஓகே சவுண்டு வருதா? புஷ் இந்த வாசலுக்கு மேலே அந்த புஷ் வருது. இந்த இது மாதிரி இப்போ அடிச்சு நேரத்தை இது மாட்டிக்கலாமாண்ணா இல்லை வேற ஏதாவது இதில் வாசல்? இல்லை இது எப்படி ஷேக் இருந்தாங்கன்னா அதுதான் பஞ்ச் அடிச்சுட்டு வரணும். செட்டாக மாற்றி செட்டா மாத்தி. கம்பெனியில் தான் வேலை செய்யறீங்க. கம்பெனியில் வேலை இல்லை நான் லேத்துக்கு ஒன்றே கொடுப்பா லேத்துக்கு கொடுப்பா ரிவீட் அடிப்பாங்க பஞ்ச் பண்ணுவாங்க. என்ன என்ன பிக்கப் இருக்காது. Pickup இருக்காது. வந்து ரிலீஸ் ஆகாது. அவனும் மாட்டணும் நீங்கள் ஒரு இடம் மாட்டினா அவனும் மாட்டணும். ஓகேவா? இதே 2 சீட்டிங் ஆகுமா கீழே ஓகேவா? அடுத்தது என்ன? கிளட்ச் இன்னர் வாசல் வாசர் வாசர் வாசரு, பூவாசர். பூவாசர் அதான் அதான் அது பேர் பூவாசர். இது பேருனா கிளட்ச் பெல்லுனா கிளட்ச் ஹவுஸ். கிளச் ஹவுசிங். ரோட்டரா ரோட்டரா வாட்டர் வேற அது. அடுத்து பூ வாசர்ண்ணே. பூவாசல் இதுக்கப்புறம் வேற ஏதாவது வாசர்? கிரீஸ் டப்பா அடுத்தது. கிரீஸ் டப்பா எடுங்க. எத்தனை டைம் கழட்டி மாட்டினா அதே தான். கட்டு வாசர். எனக்கே கோவம் வருதுன்னா அப்புறம் அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்? எனக்கு பக்கத்துலேயே அவர் போய் மாட்டுன்னு கழட்டி கழட்டி மாட்டினான். தப்பா அண்ணா இது வைக்கணுமாண்ணா? ஆமாம் நீ அங்கேயே தெரிஞ்சுக்கணும் மாட்டினா இல்லை அதெல்லாம் சொல்லி தர மாட்டேன் அதான் கேட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக சொல்லி இப்போ கட்டு வாசர் வச்சு அதுக்கு மேலே வைக்கணுமா? கட்டு வாசர் கொண்டு போய் அந்த ஸ்டெப் இருக்குல்ல, இப்படி நிலம் 2 நிலவையும் ஒட்டுக்கா சேர்த்து உள்ள ஓ இந்த காடி இங்கே காடி இருக்கும். அது இங்கே அவ்வளோ கிரீஸ் அவ்வளோ சாப்பிட்டு சுற்றி வைக்கணும். அவுட்டில் சார் அப்படி இல்லை சுற்றி மறையில் சார் சுற்றினா அது கிரிப்பு பிடிக்கணும். அது கிரீஸில் பிடிக்கணும். கிரீஸில் வந்து பிடிக்கணும் அது கிரிப். இது வந்து 2 வாசர் ஒட்டினா போதும். ஆட்டணும். சும்மா அந்த இது கிரவுண்ட் தேவையில்லை. பேசுறதுக்கு தொடர மாதிரி மாட்டுறா தம்பி இங்கே படிக்கலாங்களா? ஒவ்வொன்றா மாட்டு கடைசி வரைக்கும் மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு இதில் கொடுத்து 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணும்போது அது பக்கத்தில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலே 1 மாதம் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரெண்டே வச்சு மாற்ற கட்டிட்டு வரணும். கழட்டுங்க. கட்டு வாசர்ண்ணே. ஒரு வாசர் 2ஆ இருக்கும். கடி கழட்டணும். கட்டு பார்க்கலாம். இப்போ கீழே வரும்னா அதுக்கு மேலே கட்டு வாசர் பூ வாசருக்கு மேலே கட்டு வாசர். இந்த மேக்னெட் தானே அது மேக்னெட் வாசரா? கிளட்ச் இது கட்டு வாசர் வந்து இந்த குழி மேலே வரணும். அதை பிடிச்சி அடியிலடா அடியில் அது வரணும். 2 விரியாமல் இருக்கிறதுக்கு போடு. கட்டு வாசல் குடிக்கணும்ல, அதுதான் கப்பு சைடு ஓகே ஓகே கப்பு அந்த வாசம் பிடிக்காம இருக்கு. ஒரு லாக் இருக்கு அதுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே கப்பு வாசல் நான் வீடியோ அனுப்புண்டா அதில் என்ன ஒன்று என்ன ஒன்று எல்லாம் இருக்கு பாரு. ஓகேவா? ஓகே அந்த இது வெளியே வராமல் இருக்குது. இது லாக் மாதிரி இது. ஆனால் அடுத்து கிளட்ச் வெளியே இழுத்து பாருங்க. வராது. எதுக்கு? அந்த கட்டு வாசல் அந்த கட்டு வாசல் இருக்கிறதுனால ஷேக் வருங்க. கட்டு வாசல் ஷேக் வர மாதிரி வரும் ஷேக் வரும். தேக்கு வரலாம் ஓடாது. என்னென்ன என்ன போட 4 போல்டு இருக்குல்ல, 4 போல்டு கையில் பிடிச்சிட்டு உள்ள சொல்லணும். விடாம சொல்லணும். உள்ள இருக்கிறது திரும்ப கூட இது வந்து இந்த பக்கம் வரணும்பாங்க. அது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் மாடலுக்கு அப்படி ஒரு பிளேட் பண்ணுறது போடணும். இல்லைன்னா அப்படி தான் போடும். அவ்வளோதானே. மேலே ஏற்றி இருக்கு ஒரு ஸ்டெப்பு. ஒரு ஸ்டெப் அது எடுங்க அது ஃபஸ்ட்டு. எல்லாத்தையும் இருக்காது. எதுக்கு அவசரப்படுது? ஒரு அவசரத்துக்கு வரேன். மறுபடியும் இதே மாதிரி தூக்கணுமாண்ணா? அதை மட்டும் லைட்டாக தூக்கு. ஒரு பிளேட் அளவு மட்டும் தூக்கி அந்த ஸ்டெப் இருக்காது. இந்த செட்டு பேர் என்ன? அசம்பிளி அந்த ஒரு பிளேட் அது அதுலேயும் போடலாம். சீட்டிங் போட்டு 4 போல்டு இதில் வரும். சீட்டிங் ஆகுது மாதிரி இருக்குது. சீட்டிங் அப்படிதான் இருக்கு. இந்த நட்டு வாசல் இந்த ஒரு பிளேட்டு மட்டும் இதில் மாற்றி போடணுமா? அடுத்து ஸ்ப்ரிங் வருங்க. இது நட்டு வாசல் போட்டு நீங்கள் ஸ்ப்ரிங்கெல்லாம் ஐடியா கொடுக்க. நீங்கள் அடுத்த ஆப்ஷன் போகல. அந்த கட்டு வாசல் இருக்கு. கட்டு வாசல் இதுதாண்ணா சின்னது. அது இன்னொரு பெண்டு வாசல் இருக்கு. பெண்டு வாசல் போட்டு பெண்டு வாசல் வந்து நட்டு டைப் பண்ணும்போது அமுத்தி பிடிக்கும். நட்டை வந்து கலண்டுற
இது பெண்டாக இருக்குண்ணா, லைட்டாக பெண்ட் இருக்கு. இது இது கீழே போடணுமா மேலே போடணுமா? போட வர போயிட்டு நட்டு கடியில் இது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்க மாட்டேங்குது. இல்லை, இது பெண்ட் இருக்கு பாரு. ரெண்டு ஒன்று ரெண்டு வாசம் ஒன்று. ஒன்றை போடுறது இந்த மேடாட்டுக்கு வந்து மேலடா. ஏன்னா இதில் ஒரு மார்க் இருக்குண்ணா. இப்படி போட்டால் பிடிக்குன்னாங்க. மார்க் இருக்கிறது மேலே போடணுமா? இது அடியில் வரும். ஆ மேடு மேலே பல்ல கீழே. இல்லைண்ணா, அந்த இதில் ஒரு ரவுண்டு மேடு கீழே. மேடு கீழே. அது எப்படி வேணாலும் போடல, அதனால ஃபால்ட் எல்லாம் ஆகாது. இல்லை எங்க சொன்னாங்க மெக்கானிக்கில் இப்படி போட்டோம்னா பிடிங்கிற தம்பி அப்படின்னு. எது இப்படி சீட்டிங் ஆச்சுன்னா இதில் ஒரு மார்க் இருக்குண்ணா. ரெண்டு வாசல் போடுறதுண்ணா. இல்லை, அது கிராக்கு ஒன்று போகும். எப்படி போட்டிங்குது? கீழே மாட்டிங்கன்னா மேலே மாட்டிங்கன்னா இப்படி இப்படி போட்டோம். இப்படி தான் போடணுமா? இப்படி தான் போடணுமாண்ணா? இப்படி தான் அப்படி தான் போடுறோம். வேணாலும் போடல, ஈரவட்டால் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஃபால்ட் எல்லாம் ஆனதில்லை. இல்லை ரெண்டு பிடிக்கிறது பக்கம் அந்த போடுறது மெக்கானிக் பிடிக்க சொன்னாங்க. பரவாயில்ல போடு போடு. சரி போடுறா தம்பி, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க மாடு. அவங்க சொன்னதை கேட்டு மாட்டிங்க அடுத்து. இல்லை இப்படி போடக்கூடாது சொல்லிக்கிறாங்க. ட்ரெயின் சொல்லலாம் விட்டு தம்பி, நீ மாட்டாப்ப. சரி சரி. எங்களுக்கு எப்படி எல்லாம் போட சொல்லி கொடுத்துருக்குறான். இப்பட்டு சொல்லிட்டாங்களே, அதை நீ ஃபாலோ பண்ண. ரொம்ப அறிவடையா இப்போ இது டைட் பண்ணுறதுக்குன்னா இந்த மேல் போல் இழுத்து பிடி. அந்த stick. அந்த உள் சைடு இழுத்து பிடி. இது வந்து அந்த போல்ட் பேர் என்னன்னா? அது கிளட்ச் நட்டு. கிளட்ச் நட்டு. அந்த உள்ள பெண்டு வாசருக்கு மேலே கிளட்ச் நட்டுனா இது எடு. அந்த 4 போல்ட் இருக்குல்ல, ஆமாண்ணா. இழுத்து பிடி. இந்த நட்டு லூஸ் விடு. கிளட்ச் நட்டு லூஸ் விடு. இப்போ இழுத்து பிடி. வருதா? ஏன் ஃப்ரீ ஆயிடுச்சு வருது. வருதா வரலையா? வருதுண்ணா. இழுத்து பிடிச்சி இப்போ கையில் இழுத்து பிடிச்சிட்டு அந்த நட்டு டைட் பண்ணு. கீழே விடாம மட்டமாக போய் அப்போ தான் உட்காரு. எதுவுமே இல்லை, கரெக்டாக இல்லை. இழுத்து பிடிச்சிட்டு இப்போ நட்டு வாசல் டைட் பண்ணு. மட்டமாக அந்த நட்டு மட்டத்துக்கு வரணும்.